இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த ஒரு 1 1/2 மாதமாகவே அமெரிக்க அரசியல் களம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பரபரப்போட காணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த அதிபர் யார் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நடக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பல அதிரடியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் அதிபர் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா பல அதிரடியான விஷயங்கள், பல அதிரடியான பேட்டிகள் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ரெண்டு பேர்ல வந்துட்டு யார் அடுத்த அதிபர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனுக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே ஆதரவு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது எழும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, பல பொது நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டான விவாத நிகழ்ச்சியிலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தடுமாறினாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா தப்பான விஷயங்கள் பேசுறது, லைக் புதின் இருக்கார் இல்லையா, புதினோட பேரை சொல்லி ஜெலன்ஸ்கியை கூப்பிடுறது, கமலா ஹாரிஸை பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்போட பேரை சொல்லி கூப்பிடுறது, தன்னோட மனைவி அப்படின்னு நினைச்சு இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு விழா மேடைகள்லயே பார்த்தோம் அப்படின்னா பல சர்ச்சைகளை இந்த ஒரு 2 மாசத்துல ஏற்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால சொந்த கட்சிக்காரங்களே பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் அதிபர் தேர்தலிருந்து விலகிறது தான் ஜோ பைடனுக்கும் கட்சிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஜோ பைடனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அது எடுத்தது தான். என்னை ஆதரிக்கிறவங்க எனக்கு பின்னாடி நில்லுங்க, என்னை எதிர்க்கிறவங்க என்னை எதிர்த்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி வீரதீரமெல்லாம் பேட்டி அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தாரு. பட் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று அமெரிக்க அதிபர் தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டதோட மட்டும் இல்லாம கமலா ஹாரிஸை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ்க்கும் ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது அமெரிக்க அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய திருப்பு முனையா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்துட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஜோ பைடனுக்கு திடுதிப்புன்னு என்னாச்சு, ஏன் அவர் பின்வாங்கினாரு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தமிழ் வம்சாவளியை சார்ந்த கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை ஏன் வந்துட்டு அவர் ஆதரிக்கிறாரு. இதை தாண்டி ஜோ பைடன் விசஸ் ட்ரம்ப் அப்படின்ற அந்த போட்டி இப்போ ட்ரம்ப் விசஸ் கமலா ஹாரிஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே விட சொல்லக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்க அரசியல் களத்தில் ஜோ பைடன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல சர்ச்சைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி சொந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் மேலே நடந்த கொலை முயற்சி அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெரிய அனுதாபம் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா நடந்த புள்ளி விவரங்கள் படி கூட பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் 49% வாக்குகளையும் ஜோ பைடன் 42% வாக்குகளையும் தான் வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டும் வெளியாச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளே பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனை டைரக்டா வலியுறுத்தினதுனால தான் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் இந்த முடிவு எடுக்கிறது இருக்கு இல்லையா, தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்றது தான் என்னுடைய முடிவாக இருந்தாலும் கூட கட்சியினுடைய நலனுக்காகவும் இந்த அரசியலுடைய நலனுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் போட்டியிலேருந்து விலகிட்டாரு. பட் கேஜிஎஃப் இருக்கு இல்லையா, கேஜிஎஃப் நோக்கி எல்லாரும் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி இப்போ நான் தான் அடுத்த அதிபர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கிளம்பியிருக்காங்க. என்னதான் ஜோ பைடனுடைய ஆதரவு அப்படின்றது கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருந்தாலும் கூட இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகன்ல இப்போ ஆளுநராக இருக்கக்கூடிய கிரக்சன் விட்மர், அது மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியா ஆளுநராக இருக்கக்கூடிய காவின் நியூசம் அப்படின்ற மாதிரி பலருமே இந்த அதிபர் வேட்பாளர் ஆகிறதுக்கான போட்டிகளில் குதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அமெரிக்காவை அடுத்து ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்க அதிபராக ஆள போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது எல்லாமே கன்ஃபார்மான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் அது கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியாக அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா 1968 தான் இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு நடக்குது. ஆல்ரெடி அதிபராக இருந்த லிண்டன் பென்ஸ் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்த அதிபர் எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா பதவி விலகுறாரு. அதனால ஒரு ஓப்பன் மாநாடு மாதிரி வந்துட்டு நடக்குது. லைக் உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா வர ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, வர ஆகஸ்ட் 19 22 வரைக்குமே பார்த்தோம்னா ஜனநாயக கட்சியினுடைய மாநாடு அப்படின்றது நடக்கும். அந்த மாநாட்டில் தான் அடுத்த அதிபர் யாரு, அடுத்த அதிபருக்கான வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அதிபர் எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விட்மரா இருந்தாலும் சரி, இல்லை நியூசமா
இருந்தாலும் சரி இவங்க 2 பேருமே கமலா ஹாரிஸ்க்கு சரியான டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஓப்பன் மாநாடா வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஜோ பைடனுடைய ஆதரவு கமலா ஹாரிஸ்க்கு இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்றதும் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதிபர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல வந்துட்டு அவங்க பூர்வீகம் அமெரிக்கா கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் அப்படின்றத நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா ட்ரம்ப் சைடில் இருக்கக்கூடிய எதிர்முகாமை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதையே ஒரு முக்கியமான காரணமாக சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. ஆல்ரெடியே டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் கூட எனக்கு ஒரு அளவுக்கு டஃப் கொடுப்பாரு, பட் கமலா ஹாரிஸ் தான் வேட்பாளர் அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கருத்துக்கு வந்துட்டு நம்ம வலு சேர்க்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பெண் அரசியல்வாதியாக பார்த்தோம்னா எக்கச்சக்கமான நாடுகளில் அவங்க மேலே கவனம் அப்படின்றத ஈர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து குடியேறவங்க இருக்காங்க இல்லையா, அதுக்கு அவங்க சொன்ன ஐடியாக்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான நகர்வுகள் அப்படின்றது ஜோ பைடன் மூலியமா நடக்கிறதுக்கு கமலா ஹாரிஸும் முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. ஆல்ரெடி இப்போ சிட்டிங்ல துணை அதிபராக இருக்கிறதுனால கண்டிப்பா அதிபர் எலெக்ஷன் நின்று அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கட்சியினுடைய பேராக இருந்தாலும் சரி இல்லை அமெரிக்காவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையா இருந்தாலும் சரி ஜோ பைடன் அளவுக்கு ரொம்ப திறமையா வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, வழக்கறிஞரா தன்னுடைய லைஃப் ஜேர்னி அப்படின்றத தொடங்கின ஒரு பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வக்கீல் தொழிலுக்கு வந்து அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ்குள்ள வந்து இன்னைக்கு துணை அதிபராக அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே பதவி வந்துட்டு வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த துணை அதிபர்ல இருந்து அதிபர் வேட்பாளருக்கான பெயர் முன்மொழிவு பட்டியல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அதிபர் வேட்பாளருக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிருக்கிறது அப்படின்றதும் பார்த்தோம்னா இப்போ ரொம்ப பெரிய சரிவுகளை ஏற்படுத்தியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய சர்ச்சைகள் இதெல்லாம் வந்துட்டு சிக்கிட்டே இருந்தார், நிறைய தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சு. பட் கமலா ஹாரிஸ் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது வரும்போது பார்த்தோம்னா சரியான போட்டியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கமலா ஹாரிஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசியல் வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள்ல ஹிலாரி கிளின்டன் மாதிரியான ஆட்கள்லாம் ஆதரவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதனால கமலா ஹாரிஸ் ஜெயிக்கவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. அவங்க கடினமா உழைக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாசம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் விசஸ் நம்ம ஜோ பைடன் அப்படின்ற புள்ளி விவரங்கள் தான். பட் டொனால்ட் ட்ரம்ப் விசஸ் கமலா ஹாரிஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி இந்த அரசியல் கணக்காக இருந்தாலும் சரி மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரை தான் வந்துட்டு பிரதம வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் பிரச்சாரங்கள்லேயே ஈடுபட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் பிரதமர் வேட்பாளர்லேருந்து விலகி இருக்கிறது அப்படின்றது அடுத்த பிரதமர் வேட்பாளராக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தூக்கி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே சொன்ன மாதிரி கமலா ஹாரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கமலா ஹாரிஸ் தான் பிரதம வேட்பாளரா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதிபர் வேட்பாளரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம். பட் இன்கேஸ் அவங்க அதிபர் வேட்பாளராக வந்து அதிபராக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவை ஒரு தமிழ் வம்சாவளி பெண் ஆள்றது அப்படின்றது ரொம்ப பெரிய அரசியல் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றதான் அரசியல் நோக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.